KL 3-digit chart 27/1/2024. Disclaimer: no betting, no gambling. This channel is only for entertainment purpose only, learning purpose only. So last time the result பார்த்தீங்கன்னா 955, total of 19. 9 + 5 + 5 5 + 5 10 + 9 19. ஓகேங்களா? புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி இந்த சார்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களாம் சொல்லிடுறேன் சார்ட்டை பற்றி. இந்த சார்ட்டோட எப்படி நம்பர் எடுக்கிறது அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ புரியாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதில் கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஓகே, நம்ம சார்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஜிட்டுக்காக இந்த சார்ட்டை மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 3 டிஜிட். ஓகேங்களா? இப்போ 3 டிஜிட் டெய்லி வர ரிசல்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கட்டத்தில் போட்டு கொடுத்துருக்கேண்ணா. இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இங்கே தானே 19 கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கேட்டிங்கன்னா இதுமாதிரி ஓல்டு ரிசல்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். அப்போ இதை பாருங்கள், இதோட கூட்டல் தான் இது, அடிஷன், இதோட கூட்டுத்தொகை 9 + 5 + 5 மூணுத்தையும் கூட்டிங்கன்னா 5 + 5 10, 10 + 9 19. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் கூட்டிங்கன்னா 3 டிஜிட்டுக்கு நமக்கு இந்த மாதிரி வேணும். அதனால் வந்து 10, 9 + 1 10, அது மாதிரி 137 கூட்டினீங்கன்னா 11 வரும் மூணுத்தையும். அப்போ இது மாதிரி கூட்டணும், நமக்கு இந்த மாதிரி நம்பர் கிடைக்குதுல்ல. இங்கே பாருங்கள், 11 12 18 12 10 இப்படிலாம் வருது இந்த நம்பர்லாம். அது ஆர்டர் எழுதுனா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு நம்பர் எழுதுங்க, 1 to 100 வரைக்கும் நம்பர் எழுதுன்னு சொன்னீங்க, எப்படி எழுதுவீங்க? 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா அப்படி எழுதுவீங்களா? அதே தான். அதே 3 டிஜிட்டுக்கு எழுதுனோம்னா மொத்தமாகவே 3 டிஜிட் எத்தனை நம்பர் இருக்குது அதை தான் நம்ம சார்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த கூட்டுறமில் அந்த டோட்டல் கூட்டி கிடைக்கிதுல்ல, அதை தான் இங்கே கொடுத்துருக்கீங்க பாருங்கள். கீழே மேலேயும் கொடுத்துருக்க 2 டபுள் சைடும் கொடுத்தாச்சு. எவ்ரி நம்பர்ஸ் இஸ் தேர் இட்ஸ் கனெக்டட். இங்கே பாருங்கள், 955 கூட்டினீங்கன்னா 19. அப்போ இது மாதிரி இருக்கிற நம்பர் எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம இந்த சார்ட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது என்ன இத்தனை கலர் கொடுத்துக்கிறீங்க? பச்சை, மஞ்சள், சிவப்பு, ப்ளூ, இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதெல்லாம் போன மந்த்து, முந்தின மந்த்து, அதுக்கு முந்தின மந்த்து, இப்போ நடக்கிற மந்த்தோட ரிசல்ட்டை தான் அதில் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா அது சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ டிசம்பர் போன மந்த். ஓகேங்களா? அதுக்கு முந்தின மந்த் நவம்பர் தானே. நவம்பர், அக்டோபரில் எடுத்துக்கலாம். அக்டோபர் வந்து அக்டோபர்னு போட்டு அங்கே பாருங்கள் ப்ளூ கொடுத்துருக்கேன். அப்போது இதில் போய் அக்டோபர் கொடுத்துருக்கு, நம்ம ப்ளூ கொடுத்துருக்கோம். அப்போ ப்ளூவில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போலாம் அக்டோபர் மந்த் வந்த ரிசல்ட்லாம் அந்த ப்ளூவில் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்த மந்த் என்ன கொடுத்துருக்கேன்? நவம்பருக்கு பச்சை. ஓகேங்களா? பச்சையில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் வந்து நவம்பர் மந்த் வந்த ரிசல்ட்டு. அதுக்கடுத்து டிசம்பருக்கு எடுத்திங்கன்னா ரெட்டு, சிவப்பில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்கலாம். டிசம்பர் போன மந்த் வந்த ரிசல்ட். இப்போ ஜனவரிக்கு நம்ம கொடுத்துருக்குது பிளாக் கலர். ஓகேங்களா? இந்த பிளாக் கலரில் எங்கே இருக்குல்ல அங்கெல்லாம் இந்த மந்த் ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, இதில் எதுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் அது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அதையும் சொல்கிறேன். இப்போ அக்டோபர் மந்த் இருக்குது, எல்லா மந்த்துக்கும் இதுதான் சேம் கான்செப்ட் நான் சொல்கிற பாருங்க. எதுக்காக இந்த கலர்லாம் போட்டு கொடுத்துருக்கேன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நவம்பர் மந்த்துன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நவம்பர் மந்த் நமக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது நமக்கு தெரியாது, புதுசாக வரப்போகிற நம்பர்லாம். அப்போ அக்டோபர் மந்த் ரிசல்ட்டை பார்க்கணும். போன மந்த் ரிசல்ட் எங்கெங்கே வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மந்த் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் கலர் என்ன? இப்போ ப்ளூவுக்கு பக்கத்தில் பச்சை வரப்போகுது. அதை இங்கே செக் பண்ணி பாருங்கள். ப்ளூவுக்கு பக்கத்தில் பச்சை அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ப்ளூ பக்கத்தில் பச்சை, ப்ளூவுக்கு பக்கத்தில் பச்சையா, ப்ளூ பச்சை, ப்ளூவுக்கு பக்கத்தில் பச்சை. இதே தான் எல்லா மந்த்துக்கும். இதுக்காக தான் கொடுத்துருக்குறோம். நம்ம நம்பர் எடுக்க முடியலனாலும் ஜஸ்ட் அந்த கலரை பார்த்தாவே நமக்கு போன மந்த் ஏதாவது அடிச்சிருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்துடும். ஒவ்வொரு மந்த்தும் இப்படி தான். இப்போ ஜனவரி ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ போன மந்த் அடித்த நம்பர் டிசம்பரில் அடித்தது இல்லை நவம்பர் அடித்தது, இந்த பச்சை பக்கத்தில்
இல்லை சிவப்புக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்துடும். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள், ரெட்டு இல்லை பச்சை. ரெட்டுக்கு பக்கத்தில் இந்த மந்த்து நம்ம கொடுத்துருக்க கலர் பிளாக். ஓகேங்களா, இங்கே ரெட் இருக்கா, பக்கத்தில் பாருங்கள் பிளாக். ரெட்டுக்கு பக்கத்தில் பிளாக், ரெட்டுக்கு பக்கத்தில் பிளாக். அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்தும் இப்படி தான் வருது. ஓகேங்களா, யாராலையும் கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்தோம்னா ஒரு நம்பர் வருதுன்னா, எக்ஸாம்பிள் 100ன்னு ஒரு நம்பர் வருதுன்னா அதுக்கு அடுத்து என்ன 101, அது எப்போ வரப்போகுது, அதுக்கு இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். போன மந்த் இதெல்லாம் வந்திருக்குது, அதுக்கு முந்தின மந்த்து இதெல்லாம் வந்திருக்குது. இப்படி ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ணி பிடிச்சிருங்க. அப்போ அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும் நம்பர். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நம்பர் ஒரு இடத்துல அடிக்குதுன்னா அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த நாளோ இல்லை 1 வீக்லேயோ 2 வீக்ஸ்லேயோ 2 வாரத்துலேயோ இல்லை 10 நாள் 15 நாள் 20 நாள் கழித்து திருப்பி அடித்த நம்பருக்கு பக்கத்துலேயே வரும். அதுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மந்த்து பிளாக். ஓகேங்க, நம்ம கொடுத்துருக்க கலர்னா கருப்பு. கருப்பில் எங்கெங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்குது. இங்கே 7ல் கருப்பு வரல. ஸோ டெஃபினட்டாக அது கூட வரலாம். இங்கே பாருங்கள் 8 வந்திருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்ன 9 இருக்குது. 9 வந்திருக்குதா. இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் 10. ஸோ 10லேயும் அடிச்சிருக்குது பக்கத்துலேயே. 10 பதில் பாருங்கள் 11 அடிச்சிருக்குது. அப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு நம்பர் ஒரு மந்த் அடிச்சிருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஃபாலோ பண்ணலாம். அது எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது, நான் அதே சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் மந்த்லி அடித்தது ரிசல்ட்லாம், இந்த மந்த் அடித்த நம்பர்லாம் இங்கே இருக்குது. எல்லாம் பக்கத்தில் இன்றைக்கி அப்படி தான். 18ல் நமக்கு 4 நம்பர் அடித்தது, அதுக்கு பக்கத்தில் 19. ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்க இங்கேருந்து நம்பர் வரும்னு. அந்த நம்பர் எது வரும், எப்படி கண்டுபிடிக்கிறது, அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இங்கெல்லாம் அடிச்சிருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எங்கே அடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நம்பர் வந்து இங்கே 8ல் பாருங்கள் பிளாக் இங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, 9ல் வந்துருச்சு, 10ல் வந்துருச்சு, 11ல் வந்துருச்சு, 12லேயே வந்துருச்சு. அப்போது நெக்ஸ்ட் எங்கே போகணும் பாருங்கள். 13 நமக்கு பிளாக். இந்த மந்த் கலர் நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம். அப்போ இது எங்கேயுமே வரல, இன்னும் அடிக்கலை. அப்போ அடிக்க போகுது எப்போ வேணாலும். அப்போ அது எதாக இருக்குன்னா அடித்த நம்பரே அடிச்சதுன்னா போன மந்த் கலர் ரெட் இருக்குதுல்ல, இங்கே ரெட் இருக்கான்னு பாருங்கள். இப்போ டிசம்பருக்கு நம்ம கொடுத்த கலர் ரெட்டு தானே, ஆனால் ரெட்டில் இருக்கணும், ரிசல்ட் வரணும். அந்த நம்பரே திருப்பி வந்துடும். இல்லை நவம்பர் மந்த் ரிசல்ட்டு பச்சை, அங்கே எங்கே பச்சை இருக்குது, நம்ம 13 14ல் பச்சை நிறையா இருக்குது. அப்போ இந்த நம்பர் ரிப்பீட் ஆகும், திருப்பி வந்துடணும். இல்லைன்னா அதுக்கு முந்தின மந்த் கலர் அது வரும். இது மாதிரி தான் மந்த்லி நம்பர் வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே அடிச்சதுன்னா அடுத்து இங்கே வரும், இல்லை அந்த ஒயிட் வரும். மெயின்லி ஒயிட்டுக்கு அதிகபட்ச பாசிபிலிட்டி. ஓகேங்களா, ஏன்னா பக்கத்தில் இருக்குது. இங்கே அடித்தா தான் அடுத்து 14 போக முடியும். இப்படி நீங்கள் அடித்த நம்பருக்கு பக்கத்தில் ஃபாலோ பண்ணலாம் அந்த கலரை வச்சு. இல்லைனா ஜஸ்ட் இதில் ஏதோ ஒரு டோட்டல் சூஸ் பண்ணுங்கள். அதில் நமக்கு லக்கு தான் மந்த்லி, அதில் வந்து 4-5 நம்பர் வரும். அதையும் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இல்லை நீங்கள் இன்னொரு மெத்தட் இருக்குது ஃபாலோ பண்ணுறது நம்பர். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பொறுத்த வரைக்கும். பாருங்கள் 0 to நமக்கு 27 வரைக்கும் டோட்டல் வருது. இதுக்குள்ளே தான் நமக்கு 3 டிஜிட்டலாக இருக்குங்களா. இப்போ மந்த்லி நான் வந்து சின்ன நம்பர் ஃபாலோ பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் 0 to 10 இருக்குதுல்ல, இது வந்து சின்ன நம்பர். இதுக்குள்ளே மந்த்லி ஒரு 5 நம்பர் வந்துடும். ஓகே, மந்த்லி நான் குறைந்தபட்சம் சொல்கிறேன், ஒரு 5 நம்பர். அடுத்து இந்த 10 தாண்டி இருக்குதுல்ல, 11 to 20. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு 20 நம்பர். ஓகே, அப்போ அதில் 5, இதில் 20, 25 ஆச்சா. இப்போ மீதி நம்பர் எங்கே வரும், இதில் கொஞ்சம் 21 to 27. இது வந்து பெரிய நம்பர், இங்கெல்லாம் பெரிய நம்பர் இருக்குது. இங்கே ஒரு 5 நம்பர். மொத்தம் பார்த்திங்கன்னா மந்த்து நமக்கு 30 நாளைக்கு 30 நம்பர் இதுக்குள்ளே வந்துடும். அவ்வளோதான் நான் குறைந்தபட்சம் சொல்கிறேன் வர நம்பர்லாம். அப்போது நீங்கள் ஜஸ்ட் இதுக்குள்ளே ஃபாலோ பண்ணலாம். இதில் நம்பர் கம்மியாக தான் இருக்குது. இப்போயே சொல்கிறேன், சார்ட் வச்சுக்கிறாங்க, மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் பாருங்கள் 8 அடிச்சிருக்குது, 9 அடிச்சிருக்கு, 6 அடிச்சிருக்குது. இப்போ 5 வரல, 4 வரல. ஸோ டெஃபினட்டாக 4 இல்லை 5ல் வரும். இந்த மந்த் எண்டில் வரலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் வராமே இருக்குது. இந்த 4, 5லேயும் ஒரு நம்பர் கூட டச் பண்ணல.
டெஃபினட்டாக நம்பர் வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதில் ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். போன மந்த் என்ன கலரை நம்ம கொடுத்துருந்தோம்? டிசம்பருக்கு சிவப்பு கலர் கொடுத்தோம். சிவப்பில் பாருங்கள் எத்தனை நம்பர் வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 6-7 நம்பரோட வந்துருச்சு சின்ன நம்பருக்குள்ளேயே. சம்டைம்ஸ் மந்த்தில் அதிக நம்பர் கொடுத்தா நமக்கு லக்கு தானே. அதுக்கடுத்து 11 to 20 பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இங்கே எல்லாம் டச் பண்ணிக்குது. அப்போ இங்கேயும் கவர் ஆயிடுச்சா? அடுத்து பெரிய நம்பர் போனால் 20க்கு மேலே இருக்கிறது பெரிய நம்பர், சின்னது சென்டரில், அப்புறம் பெருசு 20க்கு மேலே இருக்கிறது. இதில் பாருங்கள், போன மந்த்து 2 நம்பர், இங்கே 2 நம்பர். ஆனால் அதில் அதிகமாக கொடுக்கும், இதில் கம்மியாக கொடுக்கும், இதில் அதிகமாக கொடுக்கும், அதில் கம்மியாக கொடுக்கும். இதில் மாற்றி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் எல்லாத்துலேயும் கவர் பண்ணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணலாம் நம்பரை. தென் இன்னொரு மெத்தடு, இந்த இருக்கிற டோட்டலு இது இன்னும் நம்ம 0 to 27 வரக்காது இன்னும் தனித்தனி செட்டாக பிரித்து வச்சுருக்கோம். அது எப்படின்னா குரூப் நம்பர்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா 0 குரூப்பில் வர நம்பர்லாம் 0 டோட்டலு, 10வது டோட்டலு, 20வது டோட்டலு, அதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மந்த் பாருங்கள், 10ல் நமக்கு 4 அடிச்சிருக்குது, 20 வரவே இல்லை. இப்போ டெஃபினட்டாக நெக்ஸ்ட் மந்த் 20 நமக்கு சாலிடாக 2 நம்பர் இருக்குது, 2-3 நம்பர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போயே சார்ட் வச்சுக்கிறவங்க இங்கே பாருங்கள், இதில் இருக்கிறது 3 டோட்டல் தான். 10 வந்துருச்சு, 20 நெக்ஸ்ட் வரணும். 0 வர்றது ரொம்ப ரிஸ்க்கு, வர எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் அது ரொம்ப ஒரு ரேர் நம்பர். ஓகே, எனிவே இங்கே பாருங்கள் 20 வரும் நெக்ஸ்ட்டு. போன மந்த்து பாருங்கள் 10ல் 2, 20ல் 2. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்லேருந்து மந்த்லி ஒரு 4 நம்பர் மினிமம் ஒரு நம்பராக வச்சிடும். அடுத்து 1வது குரூப்பில் பாருங்கள், 1ல் மொத்தம் 1, 11, 21 3 டோட்டல். அதில் என்ன 1வது குரூப்பில் இந்த மந்த்து 4, 11, 1, 21 5 நம்பர் வந்துருச்சா? 1ங்கிறது வரல. அப்போ நெக்ஸ்ட் மந்த் டெஃபினட்டாக 1 இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா 2ல் பாருங்கள், இன்னும் வந்து 3, 12 வந்துருக்கு, 22 வரல. அப்போ அதெல்லாம் வராத டோட்டல்லாம் அடுத்த மந்த்து டெஃபினட்டாக வந்துடும். இப்படி ஒவ்வொன்றுக்காக பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 9வது குரூப்பில் 2 9 வந்துச்சு. நான் 19 தான் வரும்னு சொல்லிட்டே இருந்தேன், இப்போ வந்துருச்சு. டெஃபினட்டாக இன்னொரு 19 கூட வரலாம், இல்லை அகைன் இன்னொரு 9 வரலாம். இதில் பாருங்கள் 2 8 4 18 எடுத்து வச்சுருக்குது. இப்படி தான் நீங்கள் ஏதோ ஒரு டோட்டலில் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் லக் இருந்தால் நமக்கு அதிக நம்பர் கொடுக்கும். ஸோ இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. ஸோ இங்கெல்லாம் சார்ட்டுக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் என்னென்ன வரப்போகுது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த சார்ட்டை பே பண்ணி தான் வாங்கணும். இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள், அதில் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிடும். ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சார்ட் வேணுங்கிறவங்க. எனக்கு ஓகே சார் புரியுது, நான் வாங்கிக்கிறேன் சொல்கிறவங்க, இல்லை எனக்கு டவுட் இருக்குனாலும் கேளுங்க, சார்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தென் ஜாயின் பட்டன் இருக்கு பாருங்கள், விருப்பம் அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நான் ஃபாலோவிங் நம்பர் அதை லிங்க் கொடுப்பேன். அது நீங்கள் சார்ட் வாங்க தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். மந்த்லி 200 தான் ஜாயினிங் ஃபீஸ் அதில். ஓகே, தேங்க்யூ.